ஹாய் கைஸ், வணக்கம். குரோம்பேட் ராதாநகர் சப்வே ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சப்வே ஒர்க் வந்து பல வருஷம் டிலேக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்து வரப்போகுது. இப்போ நான் நிற்கிற லொக்கேஷன் வந்து குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த இடத்துல தான் ராதாநகர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற அந்த சப்வே வந்து முடியுது. பக்கத்துலேயே குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது. சப்வே ஒர்க் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மெயினான ஒரு 2 விஷயம் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனையும் குரோம்பேட் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்கோட பில்லர் ஃபவுண்டேஷன் வந்து இந்த சப்வே வர அந்த பாதையில் கரெக்டாக அந்த ரோடுக்கு நடுவில் வர்றதுனால அதை வந்து ஆல்ட்ரு பண்ண வேலைகள் வந்து பண்ண வேண்டியிருந்தது. அது இப்போது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த சப்வே சைடில் 4 பில்லர்ஸ் அமைச்சு அதுக்கு மேலே அயன் ராடை வச்சு அந்த பில்லருக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டி ரோட் சைடில். அதை இப்போ ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. அந்த பழைய ஃபுட்ஓவர் பிரிட்ஜுக்காக அமைக்கப்பட்ட அந்த பில்லர், அந்த காங்க்ரீட், அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல காங்க்ரீட், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி அமைக்கணும். ஸோ அந்த வேலைகள் மட்டும் தான் பெண்டிங். அதே மாதிரி ராதாநகர் சைடில் ஸ்டாம் வாட்டர் வெல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே தேங்கின அந்த மழை நீரெல்லாம் வந்து அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், அந்த வெல் மாதிரி, அந்த கிணறு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ அதில் போய் டைவெர்ட் பண்ணதுக்கான அந்த பைப்லைன் வேலைகள் வந்து நடக்குது. நான் லைவாக பார்க்கும்போது எக்ஸ்டீரியரில் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேபி இன்டீரியரில் அந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துக்கான அந்த வேலைகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வேலைகள் மட்டும்தாங்க பெண்டிங்காக இருக்குது. மற்றபடி சின்ன சின்ன அந்த ஃபினிஷிங் டேட்ச் வேலைகளும் அடுத்த கட்டமாக பண்ணணும். அதாவது இந்த சப்வேக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலைகள் இருக்குது. லைட் போஸ்ட் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, நீங்கள் பார்க்கலாம். லேன் மார்க்கிங், சைனேஜ் போர்டு, அந்த வேலைகள் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. இந்த சப்வே ஒர்க் இவ்வளோ வருஷம் டிலே ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன் வந்து ராதாநகர் பகுதியில் லேண்ட் அக்வசிஷனால் பல வருஷம் டிலே ஆச்சு. ஏன்னா நிறைய பில்டிங்ஸ் வந்து டெமாலிஷ் பண்ண வேண்டியிருந்தது. அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட் சைடிலும் இந்த அப்ரோச் ரேம்ப் அமைப்பதற்கான கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப தாமதமாச்சு. இதுதாங்க நான் சொன்ன அந்த பெடஸ்ட்ரியன் ஸ்கைவாக்காக அமைக்கப்பட்ட பழைய பில்லரோட ஃபவுண்டேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு காங்க்ரீட் ஃப்ளோரிங் வந்து போடணும். இதுதான் புதுசாக அமைக்கப்பட்ட பில்லர், அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜுக்காக புதுசாக அமைக்கப்பட்ட பில்லர். அதுக்கு மேலே வந்து அயன் ராடு வந்து வச்சுருக்காங்க அந்த ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் சப்போர்ட்டுக்காக. ஸோ இந்த வேலைகளுக்காக தான் ஜிஎஸ்டி ரோட்டில் ரொம்ப நாளாக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது மேஜர் ஒர்க். இது இப்போது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் அந்த பழைய பில்லர் ஃபவுண்டேஷனை டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த காங்க்ரீட் ரோட் சர்ஃபேஸ் அமைச்சிட்டாங்கன்னா ஜிஎஸ்டி ரோட் சைடில் இந்த சப்வே ஒர்க்கான வேலைகள் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு ரீட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷனும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், சைடில் அந்த கம்பிலாம் தெரியுது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து அந்த ரீட்டைனிங் வால்ஸ் அமைக்கிற வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. இன்னும் ஒரு 50% வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி ரோட் சைடில் பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த ரீட்டைனிங் வால்ஸ் ப்ளஸ் அந்த பழைய ஃபுட்ஓவர் பிரிட்ஜுக்காக அமைக்கப்பட்ட அந்த பழைய பில்லர், அந்த காங்க்ரீட்டை வந்து டெமாலிஷ் பண்ண வேலைகள் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு வந்து அந்த இடத்துல காங்க்ரீட் ஃப்ளோரிங் அமைக்கணும். ஸோ இந்த 2 வேலைகள் தான் ஜிஎஸ்டி ரோட் சைடில் அந்த சப்வே வேலைகள் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. இந்த சப்வேல லைட் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போக முடியும். அதாவது ஆட்டோ, 2 வீலர் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். மேபி கார் போகலாம், சின்ன கார் இருந்தால் போக முடியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பெடஸ்ட்ரியன்ஸ் சேஃபாக ட்ராக்கை கிராஸ் பண்ணதுக்கான அந்த பெடஸ்ட்ரியன் பாத்வேவும் அமைச்சிருக்காங்க ஸ்டேர் கேஸோட. நீங்கள் இப்போ பார்க்கலாம். மெயினாக வந்து அதுக்காக தான் இந்த சப்வே வந்து கட்டணும்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. ஏன்னா இந்த ரயில்வே கேட் வந்து அடிக்கடி மூடிடுவாங்க. எல்சி நம்பர் 27 நினைக்கிறேன், குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ரயில்வே கேட் இருக்கும். அடிக்கடி மூடுறதுனால டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகுது. மெயினாக ராதாநகர் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஜிஎஸ்டி ரோடு வரத்துக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கிறதுக்காக தான் மெயினாக அந்த சப்வே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ட்டு இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பாத்வே தாங்க பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ணதுக்காக அமைக்கப்பட்ட பாத்வே. சைடில் பாத்வே அமைச்சிருக்காங்க, ஸ்டெப்ஸும் அமைச்சிருக்காங்க. அதேமாதிரி ராதாநகர் சைட்லேயும் இதே மாதிரி வந்து ஸ்டெப்ஸும் அமைச்சிருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்தில் மீதி இருக்கிற எல்லா வேலைகளும் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். மேபி ஜனவரியிலேருந்து வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா பிப்ரவரி எண்ட் இல்லை மார்ச்சில் இந்த சப்வே வந்து பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும்.
இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், ஸ்டேர் கேஸ் ப்ளஸ் பெடஸ்ட்ரியன் பாத்வே அமைச்சிருக்காங்க. இது வந்து ராதா நகர்லேருந்து வர பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து இந்த வழியாக தான் இந்த சப்வே உள்ள பாத்வே வழியாக நடந்து ஜிஎஸ்டி ரோடு வந்து போக முடியும். இதுதான் டுவர்ட்ஸ் ராதா நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற சப்வேவோட வியூ தான் பார்க்குறீங்க. ராதா நகர்லேருந்து வர வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த வழியாக தான் இந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டி ரோட் டைரெக்ஷனில், எக்ஸாக்டாக சொல்லணும்னா டுவர்ட்ஸ் குரோம்பேட் பஸ் ஸ்டாண்ட் டைரெக்ஷனில் போக முடியும். இதுதாங்க ராதா நகர் பகுதியில் பெடஸ்ட்ரியன்ஸ்க்காக கட்டப்படுற அந்த பாத்வே ப்ளஸ் ஸ்டேர் கேஸ். ஸோ ராதா நகர் பகுதி மக்கள் ஜிஎஸ்டி ரோடு வரத்துக்கு இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி ரோடு ரீச் பண்ண முடியும். இதுதாங்க ராதா நகர் பகுதியில் கட்டப்படுற அந்த ஸ்டாம் வாட்டர் வெல். இந்த சப்வேல தேங்கின அந்த மழை தண்ணீரை இந்த ட்ரைனேஜில் தான் வந்து டைவெர்ட் பண்ணதுக்கான அந்த ப்ளம்பிங் வேலைகள் வந்து நடக்குது. எக்ஸ்டீரியரில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்டீரியரில் வேலைகள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேலைகள் தான் வந்து ஒரு மேஜராக வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது ராதா நகர் சைடில். குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனையும் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ணுற அந்த பெடஸ்ட்ரியன் ஃபுட் ஓவர் பிரிட்ஜிலேருந்து எடுத்த வியூ தான் பார்க்குறீங்க. இது வந்து டுவர்ட்ஸ் ஜிஎஸ்டி ரோட் சைட்லேருந்து எடுத்த வியூ இது. நீங்கள் பார்க்கலாம், இந்த சப்வே வேலைகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரைட் சைடில் ரீட்டைனிங் வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் நடக்குது. ப்ளஸ் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட பழைய ஃபவுண்டேஷன் அந்த காங்கிரீட் பிளாக்ஸ்லாம் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு அந்த இடத்துல காங்கிரீட் ரோடு சர்ஃபேஸ் வேலைகள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க டுவர்ட்ஸ் குரோம்பேட் பஸ் ஸ்டாப் டைரெக்ஷனில் எக்ஸிட் ஆகிற இந்த சப்வேவோட ஆக்சஸ் ரோட். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய எஸ்கலேட்டர் வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த எஸ்கலேட்டர் வந்து இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது. இந்த சப்வே வேலைகள் நடக்கிறதுனால டெம்பரரியாக இப்போ டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹோப் இந்த சப்வே வேலைகள், அதாவது இந்த சப்வே பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ண பிறகு பழையபடி இந்த எஸ்கலேட்டரை வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா குரோம்பேட் ஸ்டேஷன் டிக்கெட் கவுண்டர் வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஸ்டெப்ஸில் ஏற முடியாதவங்களுக்கு இந்த எஸ்கலேட்டர் ரொம்பவே வசதியாக இருக்கும். இதுதாங்க இந்த குரோம்பேட் ராதா நகர் சப்வே ஒர்க்கோட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். நன்றி, வணக்கம்.